அன்பான இறைமக்களே, இன்று மே 10ஆம் தேதி திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 130வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 12 முதல் 15 வரை. இந்த அதிகாரங்களில் உண்மை, நம்பிக்கை மற்றும் நீதியான வாழ்வு பற்றி தாவீது கூறுகிறார். 12வது அதிகாரத்தில் தாவீதை சுற்றிலும் பொய்மையும் அநீதியும் நிறைந்திருந்தன. அந்த நேரத்திலும் அவர் கடவுளுடைய வார்த்தை தூய்மையானது என்று அவரை நம்பினார். ஆம், மனிதர்களுடைய வார்த்தை மாறலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். 13வது அதிகாரத்தில் துன்ப நேரத்திலும் கூட ஆண்டவருக்காக காத்திருந்து தாவீது ஜெபிக்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் நிறைந்திருந்தாலும் ஆண்டவர் எதுவும் செய்யவில்லை என்று நமக்கு தோன்றினாலும் அந்த நேரத்திலும் கூட நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். 14வது அதிகாரத்தில் நம்முடைய துன்பத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை விட்டு விலகும்போது அது நம்மை பாவத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நாம் உணர வேண்டும். 15வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சந்நிதியில் வாழ்கின்ற மக்கள் எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் நேரிய நடத்தை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவர் உதவி செய்வார் என்று காத்திருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். அன்பின் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மையே பற்றி கொள்ள உதவி செய்யும். என்ற துன்ப நேரத்திலே நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் உம்மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்து ஆண்டவர் உதவி செய்வார் என்று விசுவசித்து வாழ எனக்கு கற்றுத்தாரும். எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையுடனும் நீதியுடனும் வாழ உதவி செய்யும். ஆமீன். தொடர்ந்து தினமும் இறைவார்த்தை வாசித்து தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.